வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்னோட டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் வந்து ஆன்லைன்ல வந்துருச்சு. அத வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது? ஆஃப்லைனா, ஆன்லைனா? அது எங்க டவுன்லோட் பண்றது? அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Google Chrome ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்க ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கல்பட்டுன்னு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். செங்கல்பட்டுன்னு டைப் பண்ணோனே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு போறோம் செங்கல்பட்டு. மத்த மாவட்டத்தில உங்க மாவட்டத்து பேர் போட்டுக்கோங்க. இங்க வந்தோனே இங்க டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் பண்ணோனே டிஸ்ட்ரிக்ட்டோட லிங்க் வரும். இங்கே வந்து பார்த்தோன்னா, வில்லேஜ் அ அசிஸ்டன்ட்க்கான அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வேணா இங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்லன்னா ரெக்யர்மென்ட்ல போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சில மாவட்டத்தில வந்து வந்திருக்கு. அங்க காட்டாதுங்க நோட்டிஃபிகேஷனு. அங்க வந்து என்ன பண்ணலான்னா, நோட்டிஃபிகேஷனு நோட்டீஸ்ல வந்து ரெக்யர்மென்ட் அது குடுத்தீங்கன்னா, உள்ள போயிரும். இங்க வந்து பார்த்தோன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட்க்கான போஸ்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. இத வந்து அப்ளிகேஷன் வியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனு, அதுக்கப்புறம் என்ன ரெக்யர்மென்ட் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில வந்து காலி பணியிடம் நிரப்பப்படும் கிராமங்கள் அப்படின்ற பத்தி போட்டிருக்காங்க. இதில வந்து வட்டத்து வரை பிரிச்சிருக்காங்க. வட்டத்தில வந்து செங்கல்பட்டு, திருப்பேருளூர், திருக்கழுக்குன்றம் அதில வந்து பார்த்தோன்னா, தத்தலூர் மட்டும் 1 போட்டிருக்காங்க. மதுரநத்தாங்கம் அதில வந்து 23 போட்டிருக்காங்க. செய்யூர்ல வந்து 9 போட்டிருக்காங்க. தாம்பரம் வந்து 2 பேரு, வண்டலூர்ல 6 பேரு, மொத்தம் 41 பேர் வந்து வாண்டட் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? இது வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்றது அப்படின்னா, இதில ரெக்யர்மென்ட்லே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்துரும். இதில வந்து போட்டிருக்காங்க பாருங்க, விண்ணப்ப படிவம், கிராம உதவியாளர் பணியிடங்கள் விண்ணப்பம் அப்படின்னு போட்டிருக்காங்க. புகைப்படம், புகைப்படத்த வந்து நீங்க வந்து ஒட்டணும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரன் பெயர் வந்து ஆஸ் பர் வந்து 10த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாரி மென்ஷன் பண்ணுங்க. அது இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்பா பேரு, இல்லன்னா மேரேஜ் ஆயிருச்சுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடீஸ் அப்ளை பண்ணீங்கன்னா கணவர் பேர் வந்து இங்க எழுதுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து தெளிவா எழுதுங்க. ஏன்னா போஸ்ட்ல கொரியர்லாம் வரது வந்து இதில வரும். மிஸ்டேக் பண்ணாம எழுதுங்க. அதுக்கப்புறம் பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. வயத போட்டுக்கோங்க. பாலினம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ வந்து இணைக்கப்பட வேண்டும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிசின்னா, பிசில எந்த கேஸ்ட் அப்படின்னு போடணும். இப்போ அதுக்கப்புறம் எம்பிசின்னா, எம்பிசில என்ன கேஸ்ட்டு, எஸ்சின்னா எஸ்சில என்ன காஸ்ட்டு, அதுக்கப்புறம் எஸ்டின்னா என்ன கேஸ்ட் அப்படின்றது தெளிவா வந்து மென்ஷன் பண்ணணும். மாற்றுத்திறனாளிக்கான இது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எதுனா அடையாள அட்டை இருக்கான்னு இருந்தா எஸ் குடுங்க. இல்லன்னா இல்லன்னு குடுத்துக்கோங்க. இல்லன்னு எழுதிக்கோங்க. இங்க டிக் அடிச்சா போதும். அப்படி இல்லன்னா நீங்க எழுதுனாலும் ஓகே. அதுக்கப்புறம் நீங்க ஆதரவற்ற விதவையா இருக்கீங்களா கேட்டிருக்கிறாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்னா ஆம் போடுங்க. இல்லன்னா இல்லன்னு போட்டுக்கோங்க. முன்னாள் ராணுவ தண்டனை இருந்தீங்கன்னா, எஸ் போடுங்க. இல்லன்னா நோ போட்டுக்கோங்க. பணியிடம் கோர் கிராமம். இப்போ வந்து இதில தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த கிராமம் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, செய்யூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இதில வந்து இப்போ ஒரு 7, 8 9 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிராம பேர் வந்திருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கிராமம் வந்து நியரஸ்ட்டா இருக்கு? எந்த கிராமத்துலேருந்து வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது செய்யூர்ல இந்த கிராமத்தில ஏதோ ஒரு இப்போ போர்லு போரூர் இருக்கா வச்சுக்கோங்களேன். இதில வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து முன்னுரிமை குடுப்பாங்க. அதனால வந்து இந்த கிராமத்த வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிப்பாங்க. அதுக்கப்புறம் இருப்பிடம் மாவட்ட வட்டம். இருப்பிடம் மாவட்டம் பிறப்புச் சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட வேண்டும். இதில வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இருப்பிட வட்டம். அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வட்டம், அ உள்வட்டம், அது கிராமம் அப்படின்னு இருக்கும். இது இருப்பிடம் வந்து எந்த தாலுக்கு, இந்த தாலுக்கு போடுங்க. வில்லேஜ் வந்து ரீசென்ட் வில்லேஜ் வந்து போட்டுக்கோங்க. தொடர்புடைய விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கைபேசி எண், மின்னஞ்சல் வந்து நீங்க வந்து இதில வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அது கல்வி தகுதி விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் 10த் மார்க் ஷீட், தோல்வி இருந்தாலும் சரி, அது வந்து நீங்க வந்து இணைக்கப்பட வேணும். சான்றிதழ் வந்து இணைக்கப்பட வேண்டும். கல்வி இது 10த் மார்க் ஷீட்டு அது வந்து நீங்க வந்து இணைக்கணும். பாஸ் ஆ ஃபெயில் இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் மிதிவண்டி ஓட்டுத்திறன் பெற்றவரான்னா, ஆமா போட்டிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கணும். மிதிவண்டி இது போட்டுருங்க. எஸ் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுத்திறன் பெற்ற ஆமெனில் அந்த டிரைவிங் லைசென்ஸ் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். டிரைவிங் லைசென்ஸ் நம்பர் வந்து அட்டாச் பண்ணணும். உரிமையும் செல்லுபடியாகும் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு இருக்குன்னு போடணும். அ இடம், நாள், விண்ணப்பதார் கையெழுத்து, பெறுநர் வந்து பார்த்தீங்கன்னா, அ வட்டாட்சியர் எந்த மாவட்டம் அப்படின்றது வந்து நீங்க வந்து இது எந்த வட்டம் அப்படின்றது வந்து போடணும். நீங்க எந்த வட்டத்துக்கு தான் குடுக்குறீங்க, வட்டத்தோட வட்டாட்சியர். அது யாருக்குன்னா, தாசில்தாருக்கு தான் குடுக்குறாங்க அப்போ. இது வந்து நிபந்தனைகள் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. கல்வி தகுதி தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ்,
வாசப்பயிலப்பட்டும். இதர தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் அந்த வட்டத்தை சேர்ந்தவரா இருந்தால் வேணும். தமிழ் வழிக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சு இருக்கணும். விண்ணப்பதாரர் சம்மந்தப்பட்ட வட்டத்தை தேர்ந்தவர்களா இருந்தால், அதே வட்டத்தை நிரந்தரமா வசிப்பவராக இருக்க வேண்டும். காலி பணியிட அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு அங்கீகார பணியிடத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா, 21லேருந்து அதிகபட்சம் 32 வரைக்கும் இருக்கு. அ அது அனைத்து பிரிவுகளிலும் இருக்கும். அதுக்கப்புறம் அ வி இதர வகுப்பு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அதிகபட்ச வரம்போட 10 ஆண்டுகள் கூடுதலா கணக்கில் கொள்ளப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்ல என்ன ஆக்ட் குடுத்துருக்காங்க, அந்த ஆக்ட் படி பண்ணிருக்காங்க. முன்னாள் ராணுவத்திற்கு இது வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயம். இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு. நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து இதில வந்து ஃபில் பண்ணி, நீங்க வந்து டைரக்ட்டா வந்து போ இதில வந்து யாருக்கிட்ட தாசில்தார் ஆஃபீஸ்ல வந்து குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச அப்படி அ த இது இருக்குன்னு போஸ்ட்ல போடணும். தூரம் வெளியில இருக்கீங்கன்னா, போஸ்ட்ல போட்டீங்கன்னா, போஸ்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு போஸ்ட்டுக்கான டீட்டெயில் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. போஸ்ட்ல அனுப்புறதுக்கு நேரா குடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். என்னைய பொறுத்தவரைக்கும். போஸ்ட்ல போய் சேர்றது, சேர்ந்துச்சா இல்லையான்னு நம்மளுக்கு வந்து டவுட்டே இருக்கும். ஸ்பீட் போஸ்ட் போனா போயிடும். பட் வந்து அவங்க வந்து போஸ்ட்ல வந்து குடுங்க அப்படின்ற மாரி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பெறுநருக்கு வந்து இந்த வட்டாட்சியர் இது போட்டங்கன்னா, அது வந்து அந்த போஸ்ட்ல போடுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து அ முடிஞ்ச அளவுக்கு நேரா குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். கண்டிப்பா வந்து மத்த மாவட்டத்துக்கும் இதே மாரி தான் வரும். நீங்க நெறைய பேர் வந்து இது வந்து செங்கல்பட்டுக்கு மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். மத்த மாவட்டத்துக்கு நம்ம 2200 அந்த 99 பேத்துக்கும் இது மாரி தான் வரும். ஆனா ஒரு சில மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து தற்போதைய புகைப்படம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் முன்னுரிமை வாங்க கேட்குறீங்களா? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. இந்த மாரிலாம் கேட்டிருக்காங்க. ஒரு சில மாவட்டத்தில ஒரு ஒரு மாரி வரும். எந்த மாவட்டம் இருந்தாலும் மேக்ஸிமம் இதுதான் டிட்டோவா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து ஷேர் பண்ணுங்க. மிஸ் பண்ணிறாதீங்க. இது வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணிருவீங்க. இது வந்து மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பத்தி வேற கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.